வணக்கம் வணக்கம் எனது அன்பு ஜோதிட பிரியர்களே, நண்பர்களே, வாடிக்கையாளர்களே, நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த குமாருங்கிற ஒரு பையன் உங்களை வஞ்சிக்கிட்டே இருக்கானே, என்ன சார் நீங்கள் கேட்கலன்னு கேட்போம். முதல்ல அந்த பையன் ஒரு முட்டா பையன், ஒன்றுமே தெரியலை. கூப்பிடுறேன்ல, பார்வை பலன் போய் தம்பி வான்னு சொன்னால் வரணும், வரலை. அப்புறம் சட்பலத்தை எழுதுனா இந்த திருக்கு பலத்தை விட்டுட்டு மற்றதை சொல்கிறான்றான். டேய், நான் பார்க்காத புக்காட நீலாம் பார்க்கவே இல்லை. இந்த பையன் ஒரு நூல் பார்க்காதவன், நம்ம அதுக்கு பதிலை காணாம். ஜாதி துவேஷத்தில் எழுதுறான்றான். இப்போ ஏதோ முட்டாள் விமலன்னு போடுறான். வாடா பார்ப்போம். டேய், நீ வாடா, நீ யார் ஃப்ராடுன்னு இந்த உலகத்துக்கு தெரியும்டா. ஏன்னா நீ தானடா வெப்சைட்டில் போட்டிருக்க, நைட்டு போட்டனே. ஃப்ராடு பையன் நீ, வாங்காத பிஹெச்டின்னு போட்டு வீடியோ போட்ட பையன், மேலே கோடு போட்டவன் நீ. அதுதாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு எடுத்தாப்புல இன்னமும் நீ உன்னுடைய ஃபேஸ்புக்கில் என்ன போட்டிருக்க, நான் தான் பிஹெச்டியை சப்மிட் பண்ணிட்டேன். ஏண்டா உன்னை காரி துப்பு வாங்கிடா உன் சப்ஸ்கிரைபர். பொய் யார் சொன்னா? நான் சொல்லியிருக்கேனா? நான் சேலஞ்சே பண்ணுறேன். வா, நேராக வா, நேராக எனக்கு விளக்கம் கொடுத்துட்டு போ. 5 லட்ச ரூபா தாரேங்கிறேன், வரலை. என்னதான் போட்டுக்கிட்டே எனவே நோன்றியே. நீனா அப்படி பேர் வாங்கலான்னு நினைக்கிறேன்னா வாட, ஜோதிடத்தில் நான் சந்திக்க தயார். யார் முட்டாளுங்கிறது தெரியும்டா, முட்டா பயல. 1 ரூபா பெறாத வேண்டாம் நீ. நான் உன்னை பாவமே, நம்ம ஸ்டூடெண்ட்டு வாத்தியார் பேராசிரியர்கள்ன்ற அந்த டெக்கோரத்தை கெடுக்கக்கூடாது, அவங்க நம்மளை வைவாங்களேன்னு சொல்லி நம்ம போனால் பைசா பெறாத ஒரு ராஸ்கல் நீ. ஃப்ராடு பையன், ஃப்ராடு. அதில் குமாரி இப்போ வேறு ஜாதி பேரை வேற போட்டுக்கிட்ட. அந்த பிஹெச்டி நம்மளால் வாங்க முடியாது. ஏண்டா உலகத்துக்கு வேணால் உன்னே யாருன்னு தெரியலாம். இந்த தெரிஞ்சிச்சு, நீ போட்டிருக்கிறதுலே எடுத்து போட்டேன். ஏன் நீ நான் ஃப்ராடு இல்லைன்னு நிரூபிச்சிரு. ஃப்ராடு இல்லைன்னு நீ நிரூபிச்சிரு பார்ப்போம். யார் ஃப்ராடுன்றதை காமிச்சாச்சு. அந்த உன் வீடியோ நைட்டு போட்டு எங்க நான் முட்டாள் விமலனாவே இருந்துட்டு போகிறேன், நீ அறிவாளியே போய் இரு, வா பார்ப்போம் யார் முட்டாள் யார் அறிவாளின்னு. ஏன்னா நீ எல்லாரையுமே சண்டை போட்டுட்டு நீ தான் பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்கியா, பிச்சைக்கார போல. அறிவு இருக்காடா உனக்கு? நான் பாவம், நம்ம ஸ்டூடெண்ட்டு பொழைச்சிட்டு போகிறேன்னு விட்டால் ரொம்ப தான் போய்கிட்டு இருக்க. உன் அளவுக்கு நானும் இறங்குறேன்டா, வாடா நீ. அறிவில்லை, ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணக்கூடிய முழு ஃப்ராடு பையன் நீ. அதை விட முட்டா பையன் நீ. நமக்கு போட்டி கூப்பிடுறார் சவாலுக்குன்னு வர தெரியலை, நேருக்கு நேர் பேசுறதுக்கு எதுவுமே இதுக்கு தயார் இல்லை நீ. 1ஆம் நம்பர் ஃப்ராடு நீ. நான் முட்டாள் விமலன் இருக்கட்டும்டா, நான் முட்டாள் விமலனாகவே இருக்கேன். நீ அறிவாளி அப்படின்னு காமிச்சிரு பார்ப்போம். நான் இதெல்லாம் போடலை, இதெல்லாம் செய்யலை, நான் ஃப்ராடுத்தனம் பண்ணல. மக்களுக்கு அவன் வேணால் சொல்லாமல் போய் வீடியோ உன் சேனலை முடக்குவேன். அதெல்லாம் நான் நினச்சா முடக்க முடியும். அதை பின்னாடி பார்ப்போம். முதல்ல உன்னை நேருக்கு நேராக வாங்கிடுவோம். முட்டா போல 1 ரூபா பெறுவியாடா நீ. பாவம் மேனு விட்டா ரொம்ப தானா போய்கிட்டே இருக்க. முட்டாள் விமலன் 11 மணிக்கு வீடியோ இருக்கட்டும்டா, அதையும் தான் பார்ப்போம்டா. நீ என்ன தான் சொல்கிறேன், நான் தான்டா உனக்கு. இனி நீ வீடியோ போடவே முடியாதா. நீ எந்த வீடியோ போட்டாலும் அதுக்கு பதில்டா, வாடா பார்ப்போம். ஏண்டா முட்டா போல, நீ இருக்கிறவனையெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறவனையெல்லாம் அவன் திருடே, இவன் முள்ள மாதிரி, அவன் இப்படி, இவன் இப்படி. நீ ஒரு ஃப்ராடு பையன், நீ தான் ஒரிஜினல் ஃப்ராடு. வாங்காத நீ சப்மிஷனே பண்ணாத பையன், பிஹெச்டியை சப்மிஷன் பண்ணாமல் அப்படியே போட்ட ஒரு ஃப்ராடு ராஸ்கல் நீ. நீ இருக்கிறவனையெல்லாம் ஃப்ராடு தரேன்னு சொல்லுவோம். என்னமோ பெரிய ஜோதிடம் படித்தவன், உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு எனக்கு தானடா தெரியும். வெறும் பிஏ படிச்சுட்டு போன ஒரு பாவம் ராஸ்கல். எல்லாம் முட்டாள் விமலன்னு போடுவியா? இனி நீ போடுடி, ஒவ்வொரு வீடியோவையும் உன்னைய கிழிக்கிறேன். நான் தான் உனக்கு கிழிக்கிறதுக்கே வேலை. வாடா, நீ அவங்கெல்லாம் உன்னைய தெரியாதுடா, உன் அறிவு என்னன்னு எனக்கு தெரியும். வா, நீ சுத்தமாக உனக்கு நீ அறிவாளின்னா நீ வாடா, என்கிட்ட அந்த பார்வை போல நான் நிரூபிடா பார்ப்போம். நீ நிரூபிச்சிரு பார்ப்போம். சட்பலம் என்னான்னு சொல்லி அதில் யார் யார் என்னென்ன செஞ்ச ஒரு புக்கு கூட படிக்காத ராஸ்கல் நீ. அத்தனை புக்கை நான் உனக்கு பாடம் போட்டு நடத்தியிருக்கிறேன். நாங்கள் எது சொல்லிக் கொடுக்கணுங்கிறது எங்களுக்கு தாண்டா தெரியும். ஒரு பேராசிரியருக்கு தெரியாது, வர்ற மாணவனுக்கு எடுத்தோடனே எதை சொல்லிக் கொடுக்கணும்னு. நீ எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். எல்லாம் சொல்லி கொடுத்து உன்னை நடத்திருக்கேன்னா நான் ரெகுலர் டெய்லியாக கிளாஸ் எடுத்தேன்.
டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் உனக்கு புக்கு கொடுத்து கிளாஸ் எடுத்து அந்த டிகிரியை நீ படிச்சியான்னு கூட தெரியாது, பாஸ் மார்க் வாங்கிட்டு ஓடி இருப்ப. நீ எல்லாம் பேசுகிற. நான் வேணா முட்டாள் விமலனாக இருக்கலாம், ஆனால் நீ ஃப்ராடு ஜோசியன்டா. நீ ஃப்ராடு பண்ணா நீ போட.